சார் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து நடந்துட்டு வருது. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் 5.25 லட்சம் பேர் இறந்தவங்க நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். இப்போ இந்த வாக்காளர் திருத்தத்தை எதுக்கணும்னு சொல்லு தம்பி. நீ இப்போ அந்த இறந்தவர்களோட பெயர் இந்த பட்டியலில் இருப்பதற்கான தேவை என்ன? ரைட்டா? நான் அன்றைக்கே சொன்னேன். இப்போ உங்கள் வீட்டில் வயசானவங்க யாரோ இறந்துட்டாங்க, பெற்றோர்கள் யாரோ ஒருவர் இறந்து விட்டார் என்று வைத்துக்கொள். நீ ரொம்ப ஞாபகமாக வச்சு வாக்காளர் பட்டியலில் தேவையில்லாமல் இங்கே அப்பா பேர் இருக்குது, தாத்தா பேர் இருக்குது, அதை நீக்கணும்னு யாராவது பண்ணுவோம் அந்த வேலையை? எலெக்ஷனே வந்தால் கூட அது இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. 5 ஓட்டுன்னு 5 பேருக்கு கவரில் கொடுப்பாங்களா? இப்போ நீ இப்போ இதை நீக்கிட்டேன்னா 4 கவர் தானே வரும். ஸோ யாரும் செய்ய போகிறதில்ல. ஸோ இதனால் இது திருத்தணும்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இது எத்தனை லட்சம்? 5.72 லட்சம் சார் நீக்கணும்னு சொல்கிறாங்க இறந்து போனவர்கள். இதில் என்ன தவறு இருக்குது? இதுக்கு எதுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது? அதனால் ஸ்லோவாக அவங்க அம்பலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான். தவறுகள் இருக்குது. அது தேர்தல் ஆணையம் ரொம்ப பர்ஃபெக்டாக நடுநிலையோடு செயல்படுதுன்னா நான் சொல்லலை. இதில் அவங்கள எப்படி ப்ளேம் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ